மகர ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2025 நடக்கக்கூடிய மிகப்பெரிய மாற்றத்தில் ஒன்று சனி பெயர்ச்சி. சனி பகவான் கும்பராசியிலிருந்து இந்த ஆண்டு மீன ராசிக்கு செல்கிறார். யாருக்கெல்லாம் சனி பகவான் அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க மகர ராசி நேயர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறார். சனி பகவான் நீங்கள் செய்த கர்மாவிற்கு ஏற்ற தண்டனையை முதல்ல கொடுத்துட்டு அதற்கு பிறகு யோகங்களே அள்ளித்தரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு 2025 அமைய போகுது. மகர ராசிக்காரங்க ரொம்ப நாள் கழித்து இந்த ஆண்டு நிம்மதியாக இருக்க போகிறாங்க. மகர ராசிக்காரங்க பெண்களை தாயாக மதிக்கக்கூடியவங்க, நீதி நேர்மைக்கு பெயர் போனவங்க, உறவுகளால் மிகப்பெரிய கஷ்டத்தை இந்த 2024 சந்திச்சிருப்பீங்க. இனி வரக்கூடிய ஆண்டுகளில் அந்த மாதிரி எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. தூய உள்ளம் கொண்டவர்கள் தான் பெரும்பாலும் மகர ராசிக்காரங்க. உங்களுக்கும் இன்னும் ஒரு வருட காலத்திற்கு ராஜயோகம் தான். தெளிவான முடிவு எடுக்க போகிறீங்க. எதிர்பார்த்த பணவரவு எல்லாமே உங்களுக்கு 2025 அதிகமாகவே வரப்போகுது. 2025 உங்களுக்கு எல்லா நலமும் வளமும் மிக்க ஆண்டாக அமைய போகிறது. கடந்த ஆண்டுகளில் எத்தனையோ ஏமாற்றம், எத்தனையோ துரோகங்கள், எத்தனையோ வேதனைகளை சந்திச்சிருப்பீங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு அற்புதமாக ஆண்டாக அமைய போகிறது. பலம் வாய்ந்த கிரகம் சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். சனி பகவானின் பாதிப்பு உங்களுக்கு பெரும்பாலும் இருக்காது. அதே நேரம் கொஞ்சம் கவனமாகவும் இருக்க வேண்டும் மகர ராசிக்காரங்க. கெட்ட நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள், தவறான தீய பழக்க வழக்கங்கள் இவைகள் இருந்தால் இந்த ஆண்டு மிக மோசமான ஆண்டாக உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பாக இருக்கிறது. பயத்தோடு நீங்கள் சனி பகவானை பார்க்க வேண்டாம். மடியில் கனம் இல்லை என்றால் வழியில் பயம் இல்லை. உங்கள் மீது எந்த தவறும் நீங்கள் செய்யலை அப்படின்னா உங்களுக்கு சனி பகவான் எந்த ஒரு கெடுதலும் செய்ய மாட்டார். இந்த ஆண்டு கவனமும் நிதானமும் இருந்தால் மகர ராசிக்காரர்களுக்கு மிக நல்ல ஆண்டாக உங்களுக்கு இந்த 2025 அமையக்கூடும். 2024 நிறைய இழப்புகளை மகர ராசி நேயர்கள் சந்திச்சிருப்பீங்க. வீடு கட்டி பாதியில் நிற்கிறது, பணம் கொடுத்து ஏமாந்து போகிறது, திருமண வரன்னு பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அமையிற மாதிரியே போகும். ஆனால் திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனை யாராவது கெடுத்து விட்டுருவாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை மகர ராசி நேயர்களுக்கு திருமண வரன் அமையாமல் இருந்துச்சு. இந்த ஆண்டு திருமண வரன் கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுக்கு அமையும். கோர்ட்டு கேஸு பிரச்சனை, சொத்து பிரச்சனை, இந்த 2024 நல்ல மனிதர்களை இழந்திருப்பீங்க. உங்களோட ரிலேஷனையோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையோ நல்ல மனிதர்கள் இவங்க இறந்துட்டாங்களே அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க. அந்த மாதிரி இந்த ஆண்டு எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களுக்கு 2025 இருக்காது. மகர ராசி நேயர்கள் சுறுசுறுப்பான ராசிக்கு பெயர் பெற்றவங்க தான். மகர ராசி நேயர்களுக்கு பயம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. முன் வச்ச காலம் பின் வைக்கவே மாட்டாங்க. என்ன ஆனாலும் சரி ஒரு கை பாத்திரலாம் அப்படிங்கிறவங்க தான் மகர ராசிக்காரங்க. மகர ராசிக்காரங்க வாழ்க்கையில் இந்த 2023-24 இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா நடந்து வச்சு சொல்லணும்னா வாழவே பிடிக்காத ராசி தான் மகர ராசிக்காரங்க. வாழ்க்கையில் ஒரு நாள் துன்பம் கிடையாது, ஒவ்வொரு நாளுமே துன்பம் தான். மகர ராசி நேயர்கள் நினைக்கிறது ஒன்று, ஆனால் வாழ்க்கையில் நடக்கிறது ஒன்றா இருந்திருக்கு. இவங்க மனசில் ஏமாற்றம், குழப்பங்கள்லாம் அதிகமாகவே கடந்த ஆண்டுகளில் இருந்திருக்குது. மகர ராசிக்காரங்க யாருக்குமே கெடுதல் நினைக்க மாட்டாங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும், தன்னால் முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கு செய்யணும் தான் பெரும்பாலும் நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களோட துரதிர்ஷ்டமே என்னமோ அவங்க பண்ணுறது எல்லாமே கெட்டமாக தான் போயிட்டுருக்குது. என்னதான் மகர ராசிக்காரங்க நல்லவனாக இருந்தாலும் இவங்க வாழ்க்கையில் மட்டும் நல்லதே நடக்கவே மாட்டேங்குது. கண்டிப்பாக 2025 மிக அற்புதமான ஆண்டாக உங்களுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு அமைய போகுது. மகர ராசிக்காரங்க வாழ்க்கையில் சொல்ல முடியாத துன்பங்களும் கஷ்டங்கள் தான் கடந்த ஆண்டுகளில் அதிகமாக இருந்திருக்கு. இந்த மகர ராசிக்காரங்க எந்த இடத்துக்கு போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையில் போய் சிக்கலில் போய் மாட்டிக்கிறாங்க. எதுவுமே புரியாமல் எதுக்கு நம்மளோட வாழ்க்கையில் மட்டும் சிக்கல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, தேவையில்லாத பிரச்சனையிலும் குழப்பத்திலும் சிக்கிறோம், நமக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை அப்படின்னு மனசளவில் காயப்படுறவங்க தான் இந்த மகர ராசிக்காரங்க. மகர ராசிக்காரங்க வாழ்க்கையில் தோல்விங்கிறது கடந்த ஆண்டுகளில் ரொம்பவே அதிகமாக நடந்திருக்கு. எந்த பக்கம் திரும்பினாலும் எந்த திசையை பார்த்தாலும் தேவையில்லாத பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துட்டே இருக்கு. மகர ராசி நேயர்கள் வாழ்க்கையில் நீங்காத குழப்பங்கள் அதிகமாகவே இருக்குது. ஆனால் என்னோட வாழ்க்கையில் எப்போ தான் எனக்கு நிம்மதி கிடைக்க போகுது, நான் எப்போ மற்ற ராசிக்காரங்க மாதிரி வாழ போகிறேன் அப்படின்னு தினம் தினம் புலம்பக்கூடிய நபர்களாக பெரும்பாலும் மகர ராசிக்காரங்க இருக்கீங்க. கடந்த ஆண்டுகளில் எது எப்படியோ அதெல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு. 2025 உங்களுக்கு மிக அற்புதமான ஆண்டாக மகர ராசி நேயர்களுக்கு அமைய போகுது. கடன் பிரச்சனை கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. மகர ராசிக்காரர்களுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சாலும் இந்த கடனிலிருந்து மட்டும் வெளியவே வர முடியல அப்படின்னு நினைக்கிறேன்
சொல்கிறீங்க தான் வந்து மகர ராசிக்காரங்க. இவ்வளோ கடன் பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடம்பரத்தை நோக்கி போகிறதுனால தான் வந்து பெரும்பாலும் வந்து எல்லாருமே வந்து இந்த கடன் பிரச்சனையை வந்து அதிகமாக சுமந்துட்டுருக்கீங்க. காரணம் பார்த்தீங்கன்னா அவங்க அது வச்சுருக்காங்க, இவங்க இது வச்சுருக்காங்க, பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட அது இருக்குது, ஏன்ட்ட அவன்கிட்ட இது இல்லை அப்படின்னு நிறையா கம்பேரிசன் பண்ணி உங்களுக்கு தேவையில்லாத ஆடம்பரத்தை நோக்கி நீங்கள் போகிறதுனால தான் தேவையில்லாத கடன் பிரச்சனைகள், வீட்டில் நிம்மதி, நிறைய பிரச்சனை எல்லாமே காரணம் வந்து இந்த ஆடம்பர செலவு மூலமாக தான். முழுக்க ஆடம்பர செலவை தவிர்த்துட்டிங்க அப்படின்னா 2025 மிக அற்புதமான ஆண்டாக உங்களுக்கு மகர ராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக அமையும். அடுத்தவர்களுக்கு உதவி செய்யவும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கடன் வாங்கி இந்த மாதிரி மாட்டிக்கிறீங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து யாருக்குமே பண விஷயத்தில் வந்து பொருளாதார ரீதியாக யாருக்குமே ஹெல்ப் பண்ணாதீங்க. ஏன்னா தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லி கடந்த ஆண்டுகளில் நீங்கள் வந்து ஒரு 50,000 1 லட்சமோ வாங்கி கொடுத்துருப்பீங்க. ஆனால் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த பணத்தை திருப்பி உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. நீங்கள் அதுக்கு சேர்த்து வந்து நீங்கள் வாங்கி கொடுத்த பக்கத்தில் வந்து வட்டி கட்டிக்கிட்டோ அசலையோ நீங்கள் திருப்பி கட்டுற மாதிரி இருக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் நிம்மதிங்கிறது சுத்தமாக இல்லாமல் போயிருக்கும். பொருளாதார உதவி வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் யாருக்குமே செய்யாதீங்க. நான் வந்து 50,000 சம்பாதிக்கிறேன், 40,000 சம்பாதிக்கிறேன், எவ்வளோ காசு சம்பாதிச்சாலும் நைட்டு வந்து நிம்மதியாக தூங்கவே முடியல, ஏதாவது ஒரு குழப்பத்திலேயே தான் மைண்டு ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்குது, இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்குமா அப்படின்னு தான் வந்து தினமும் தூங்கும்போது வந்து இந்த மகர ராசி நேரில் வந்து புலம்பிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக 2025 தீய சக்தி எல்லாமே உங்களுக்கு வந்து போய் கண்டிப்பாக 2025 நிம்மதியாக இருக்கக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு வந்து அமைய போகுது. மகர ராசி நேயர்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் துன்பங்கள் தான் வந்து அதிகமாக இருந்திருக்கு. இனிமேல் வரக்கூடிய காலங்களில் அந்த மாதிரி கஷ்டங்கள் எதுவுமே உங்களுக்கு வந்து இருக்காது. 2025 ஏற்படக்கூடிய நன்மையை பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு வந்து மகர ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு ஆண்டாக உங்களுக்கு வந்து அமைய போகுது. மகர ராசி நேயர்கள் வந்து இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் எதற்காகவும் கண்ணீர் விடவோ கண்கலங்கவோ அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே நடக்காது. கண்டிப்பாக மாற்றம் 2025 எதிர்பார்த்து நீங்கள் காத்துட்ருக்கலாம். மகர ராசிக்காரங்க தோல்வியை வந்து ஏற்றுக்கவே மாட்டாங்க. எப்படியாவது வாழ்க்கையில் ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிறக்கு அதற்காக எவ்வளோ முயற்சிக்கு மேலே முயற்சி எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் இருந்தாலும் சரி, ஒரு ப்ரைவேட் செக்டர் அந்த மாதிரி இன்டர்வியூ அட்டன் பண்ணுற அந்த மாதிரி வாழ்க்கையில் தோற்று போனாலும் நான் 3 அட்டெம்ப்ட் எழுதியிருக்கேன், கவர்மெண்ட் எக்ஸாம் கிடைக்கவே இல்லை, 1 மார்க் போச்சு 2 மார்க் போச்சுன்னு அப்படி நிறைய பேர் சொல்லுவீங்க. எத்தனை அட்டெம்ப்ட் எத்தனை மார்க் போனாலும் பரவாயில்ல, நான் இந்த ஆண்டு வேலையை வாங்கி தீருவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் வந்து இந்த மகர ராசிக்காரங்க. நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களையுமே முழுக்க உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு 2025 இருக்க போகுது. எல்லாரையும் நம்பி அதிகமாக வந்து நீங்கள் ஏமாற்றம் அடைகிறீங்க. இனிமேல் அந்த ஏமாற்றம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் சுத்தமாகவே இருக்காது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தொலைச்சது எல்லாமே வந்து திரும்ப பெற போகிறீங்க. அதுக்கு ஏற்ற நேரம் உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு 2025. இனிமேல் தொழில் லாபம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஏன்னா நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி 2 வருஷம் ஆகுது, 1.5 வருஷம் ஆகுது, 1 வருஷம் ஆகுது, எனக்கு வந்து தொழில் லாபம் அப்படிங்கிறதே இல்லை. ஏதாவது கடை வாடகைக்கு ஓடுது, முதலுக்கு மட்டும் வந்துக்கிட்டு இருக்குது, லாபங்கிறது பெரிய லெவலில் எடுக்கவே முடியல, நான் பிஸ்னஸே வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வேறு பக்கம் நான் சம்பளத்துக்கு வேலைக்கு போகலான்னு இருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. அந்த மாதிரி எதுவுமே பண்ண வேண்டாம். 2025 உங்களுக்கு தொழில் லாபம் இரட்டிப்பாக வரக்கூட வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உங்களுக்கு முதல் 3 மாதம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் மட்டும் உங்களுக்கு சரியில்லாமல் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா முதல் 3 மாதம் மட்டும் 2024 இருந்த மாதிரியே இருக்கும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வந்து ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு உங்களுடைய பண வரவு வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இதை நினச்சி நீங்கள் மனசோர்வு அடையவே வேண்டாம். இந்த ஆண்டு மகர ராசி நேயர்களுக்கு பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு கூடுதல் தன்னம்பிக்கை ஏற்படும். கணவன் மனைவியில் நல்ல ஒற்றுமை ஏற்படும். குடும்பத்தில் நிம்மதி மகிழ்ச்சி எல்லாமே உங்களுக்கு வந்து ஏற்படும். ஜனவரி மாதத்தில் சனி பகவான் சுக்கிர பகவான் சேர்க்கை ஒரு 60 நாளைக்கு இருக்கிறதுனால பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தில் வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் அதிக வாய்ப்பு இருக்குது. ஜனவரி தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து காணப்படும். நீங்கள் ஒரு பக்கம் வேலை செய்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்பளத்தை உயர்த்துவார், அப்படின்னா வந்து வேறு போஸ்டிங் நல்ல அதை விட அதிகமாக இருக்கக்கூடிய போஸ்டிங் கொடுப்பாரு. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து மகர ராசி நேயர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தின் முதல்லையே வந்து ஆரம்பிச்சிடும். மார்ச் 30ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொழில் லாபம் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய வாழ்க்கைக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். அதன் பிறகு தான் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு ஆண்டாக 2025 வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. கடந்த 2 வருடமாகவே பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் பத்தலை அப்படின்னு தான் சொல்கிறீங்க. உடல் ரீதியாக வந்து பல பிரச்சனைகள் வந்து சந்திச்சுட்டு இருக்கீங்க மகர ராசி நேயர்கள். அதாவது என்ன பிரச்சனைனே தெரிய மாட்டேங்குது. ஹாஸ்பிட்டல் போனால் 5000 4000 செலவாகிட்டே இருக்குது. குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லை, வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லை, இந்த மாதிரி வீட்டுக்கார அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை தான். உடல் ரீதியாக சார்ந்த பிரச்சனைகளுக்காக தான் வந்து அதிகமாக கடன் வாங்கியும் இதுக்காக செலவு பண்ணுறீங்க. அப்புறம் வந்து இருக்கிற காசும் பார்த்தீங்கன்னா வந்து ஹாஸ்பிட்டலுக்கே தான் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்து சந்திச்சுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு 2025 இந்த மாதிரி உடல் சார்ந்த தேவையில்லாத
தேவையில்லாத பிரச்சனை எதுவுமே உங்களுக்கு வந்து வராது. திருமணம் ஆகாத நபர்களுக்கு இந்த 2025 கண்டிப்பாக திருமண நிலைமை வந்து கண்டிப்பாக கைகூட அதிக வாய்ப்பு இருக்குது. பழைய கடன்களை அடைக்க வந்து உங்களுக்கு கூடுதலாக இன்னொரு வழி பிறக்கும். காதலிப்பவர்களுக்கு இது மிக சிறந்த ஆண்டாக வந்து இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நீண்ட நாட்களாக வந்து காதலை வெளிப்படுத்தலாமா, சொல்லலாமா, வேண்டாமா, சொன்னால் வந்து வீட்டில் ஒத்துக்குவாங்களா அப்படின்னு ஒரு பயத்தோடய இருந்திருப்பீங்க. கண்டிப்பாக இந்த ஆண்டு 2025 காதலை வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஆண்டாக உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்குது. நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல எண்ணங்கள் 2025 கவனமாக இருங்க. தவறான பாதையை நோக்கி போகாமல் இருந்தீங்க அப்படின்னா 2025 வெற்றியை தரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு அமையும்.